ஹாய் மக்களே, எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நான் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேங்காய்ச்சல் எடுக்கிறேங்க. எனக்கு வந்து தேங்காய்ச்சல் வந்து இப்படி சிரட்டை உடையாமல் எடுக்க தெரியாது, பயம். அதனால் இப்படி சில்லு சில்லாக நொறுக்கி தாங்க எடுப்பேன். நீங்களாம் எப்படி எடுப்பீங்கன்னு சொல்லுங்கள், ஓகேவா? இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா மாவு இருந்ததுங்க. அதாவது நேற்று மாவு பாக்கெட் வாங்கிக்க சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். மாமாவுக்கு வந்து காய்ச்சல் வந்துருச்சுங்க. காய்ச்சல் பின்னாடி வந்து வலி வேற, அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வலிக்குதுன்ட்டார். சரின்னு சொல்லிட்டு நேற்று போய் ஊசி போட்டு வருவோம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். அங்கே போய் பார்த்திங்கன்னா 7 மணிக்கெல்லாம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டோம். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனால் அங்கே ஒரு அவசர கேஸ் ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு 9:30 ஆயிடுச்சுங்க. நான் இங்கே வீட்டில் மகனை மாவு பாக்கெட் வாங்கி வைடா வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலான்ட்டு போயிட்டேன். ஆனால் வர முடியல, டைம் ஆயிடுச்சு. அதனால் மாவு பாக்கெட்டுக்கு ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு காலையில் தாங்க தோசை ஊற்றி கொடுத்தேன். தோசை ஊற்றி கொடுத்துட்டு இப்போ மதிய சாப்பாட்டுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு. முட்டை குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு தேங்காய்ச்சல், தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வேலையை பார்க்க போகிறேங்க. அதோட மக்கள்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு அப்படியே வேலையை பார்ப்போம். என்னங்க என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? பண்ணு வச்சுட்டாங்க அவளுங்க. அதான் காய்ச்சல், முதுகு வலினா கூட பரவாயில்லைங்க. எங்கள் மாமா வேறு பயமுறுத்துறாரு. நெஞ்சு வலிக்குது, நெஞ்சுன்னு ஹார்ட் பீட் வந்து வேகமாக துடிக்குது, நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது வேறு பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்ததுங்க. வெளியே சொல்லவும் முடியல, மனசுக்குள்ளே வச்சுக்கவும் முடியல. வேலைக்கு போனால் கூட அங்கே வேலை செய்கிறவர்கிட்ட சொல்லி புலம்பி 2 மனசை ஆற்றிக்கிடுவேன். வீட்டிலையே இருக்கேன்னா என்ன செய்யறதுன்னே தெரியல. நம்ம என்னங்க செய்ய முடியும்? பொம்பளைய மனசுக்குள்ளேயே வச்சு கவலைப்பட தான் முடியும். ஆம்பளைங்களுக்கு முடியலைன்னா என்ன செய்ய? அவர்கிட்ட வந்து நம்ம கவலைப்படுற மாதிரி காட்டினோம்னா கூட கொஞ்சம் பயந்துருவார். அதனால் அவர் முன்னாடி நான் எந்த இதுவுமே காட்டிக்கிற மாட்டேன். அதை என்ன செய்யும், சரியாக போயிடும் அப்படின்ட்டு எதையாவது சொல்லி சமாளிச்சிருவேன். ஆனாலும் ஒரு மாதிரி பயமாகவே இருந்ததுங்க. ஹார்ட் பீட்டு வேகமாக துடிக்குது, பின்னாடி முதுகில் அந்த ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோமா, நுரையீரலில் வந்து 2 இடத்துல டியூப் போட்டு எடுத்திருக்காங்க. அதனால் கொஞ்சம் பயம். அதெல்லாம் அவர்கிட்ட காட்டிக்க மாட்டேன். இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இன்றைக்கி காலையிலேருந்து கவலையாகவே இருக்குங்க. என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. கடவுள் இருப்பார் என்னங்க, எல்லாத்துக்கும் படி இழக்கிற கடவுள் நம்மளை விட்டுருவாரா என்ன? எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆதரவுன்னு யாருமே கிடையாதுங்க. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டு சைடு வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவர் வீட்டு சைடு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவரை வந்து இப்போ வரைக்கும் ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க. ஆனால் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு பார்த்திங்கன்னா, பக்கத்தில் வீடு எடுத்து வச்சிட்டாங்க. அதான் நான் பண்ண பெரிய தப்புங்க. விவரம் இல்லாமல் வீடு எடுத்துட்டோம். அந்த தப்பு மட்டும் யார் பண்ணாதீங்கன்னு. தள்ளி இருந்தால் தாங்க பாசம், உறவு எல்லாமே நீடிக்கும். பக்கத்தில் இருந்தால் பகை தாங்க ஆகும். அது எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா மூஞ்சிக்கு நேரம் எதுவும் சொல்லிடுவார். அது யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க அம்மா அப்பா யாராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு டைப்பு. மூடி வச்சு பேச தெரியாது, நடிக்க தெரியாது. நீங்கள் ஏன் செஞ்சீங்க, நீங்கள் ஏன் அந்த வார்த்தை சொன்னீங்க, அந்த மாதிரி கேட்குறவர். அதனால் அவங்க அம்மா என்ன செஞ்சுட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே அவரை வந்து ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க. ஆனால் இதை வந்து பக்கத்தில் இருந்து பார்த்து கஷ்டப்படுறதுலாம் ரொம்ப கொடுமைங்க. அந்த ஒரு தப்பு மட்டும் என்றைக்குமே பண்ணிடாதீங்க. தள்ளி இருங்க என்ன, அப்போ தான் பாசம் எல்லாமே வந்து அதிகரிக்கும். ஓகே உறவுகளே, என் え வீடியோ ビデオ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ビデオ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். シェア பண்ணுங்கள். コメント பண்ணுங்கள். サブスクライブ பண்ணுங்கள். シェア 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 பண்ணு
ஓகே பாய்.